அறிஞர் வெண்பாஸ்கருடைய மனம் பேசுகிறேன் என்ற நூலை அறிமுகம் செய்து நிகழ்ச்சியை முன்னெடுக்கின்றேன். இயக்குனர் கணஜியர் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறேன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு, இடைக்காலத்திற்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்களோடு ஒரே மேடையில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மகிழ்ச்சி. நீண்ட காலமாக பல கழகங்களை சேர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரோடு சேர்ந்த நிகழ்ச்சியில் கிடைத்தது மகிழ்ச்சி. அவருடைய உரையும் அதை நிறைவு செய்வது போலவே இந்த நூலுக்கான ஒரு வாழ்த்துறை என்ற வகையில் சில செய்திகளை நான் எழுதியிருக்கிறேன். எனவே மீண்டும் அதற்குள்ளாக செல்ல விரும்பவில்லை. பெரும்பாலும் தமிழக உரிமையில், தமிழ் தேசிய அரசியலில் அக்கறை உள்ள தொடர்கள் தான் இங்கே இருக்கிறீர்கள். நமக்கு இருக்கிற பிரச்சனையே இந்த சூழலியல் சிக்கல் என்பதை ஒரு தனித்த ஏதோ தாரதர்மம் பண்ணுகிற ஒரு செயல் போல குறுக்கி பார்த்திருக்கிற பார்வை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, உலகத்தில் பல பகுதிகளிலும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் குறிப்பான சிக்கல் என்று சொன்னால், மக்கள் நலனை பேசியவர்கள், மக்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர்கள், அந்த இயக்கங்களில் மிக பெரும்பாலும் சூழல் அழிப்பதைத்தான், இயற்கையோடு போர் புரிவதைத்தான் முற்போக்கு என்பதும் பகுத்தறிவு என்றும் பார்க்கிறது. தமிழ்நாட்டுடைய தனித்த சிக்கல். ஒரு வகையான உற்பத்திவாதம், ப்ரொடக்டிவிசம் என்று சொல்கிற உற்பத்திவாதம், வளர்ச்சிவாதம், அதுதான் இங்கே இருக்கிற முற்போக்காளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, பல தியாகங்கள் செய்த தோழர்களுக்கான பாதியாக இருந்தது. அதே போல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக என்று அரைகுறையான அரசியல் பார்வையோடு இருந்தாலும் கூட உள்ளூர் அளவில் செயல்பட்ட பலர் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பகுத்தறிவு, வளர்ச்சி, நவீனம் என்ற பெயராக இயற்கையோடு போர் தொடுப்பதை, அதுதான் நவீனம், அதுதான் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற வழி என்பதாக மிக மிக பரட்சியாக பரப்புரை செய்திருக்கிறார். எனவே இதை இந்த ஒரு அரசியல் பொருள் சூழலியல் என்பது வெறும் மரத்தை பாதுகாப்பது, சில வளங்களை பாதுகாப்பது என்ற தனித்தனியான சிக்கல் அல்ல. இது ஒரு மையமான அரசியல் பிரச்சனை. இன உரிமைகளுக்காக, மக்கள் உரிமைகளுக்காக பேசக்கூடியவர்கள் தவிர்க்க முடியாமல், தவிர்க்க கூடாமல் இந்த சூழலியல் அரசியலை எடுத்துச் செல்லுங்கள். குறிப்பாக ஜெயபாஸ்கர் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தியதை போல தமிழ் தேசியத்திலே அக்கறை உள்ளவர்கள் சூழல் பாதுகாப்பு என்பது அதனுடைய இன்றியமையாத கூறு என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் அதை முன்னெடுத்து செல்ல முடியும். தாயக பாதுகாப்பு என்பது, தாய்மொழி பாதுகாப்பு என்பது இந்த தாய் நிலத்தினுடைய இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கு தொடர்பு இல்லாதது அல்ல. அல்லது அது தனி பிரச்சனை, தனி பிரச்சனை என்பதல்ல. இரண்டும் இன்றியமையாத அளவில் பின்னிப்படைந்திருப்பது. இன பாதுகாப்பும் வள பாதுகாப்பும் இரண்டரை கலந்தவை, ஒன்று இல்லாமல் ஒன்று கிடையாது. அந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டால்தான் நான் தமிழ் தேசிய அரசியலை சரியாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் அது ஒரு தனித்த ஒன்றாகத்தான் இருக்கும். தமிழ் வாழ்வு என்பது திணையியலோடு தொடர்புடையது. எக்காலஜி என்ற ஆங்கிலத்தில் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு சொன்னார்களே, அதை நம்முடைய முன்னோர்கள் திணையியல் என்று நீண்ட காலமாக சொல்லியிருக்கிறார். இந்த திணை வாழ்க்கை, அந்த திணையினுடைய ஒழுங்கு, அதை பாதுகாக்காமல்
வேறு ஒரு திணைக்குரிய தாவரத்தை வேறு ஒரு திணையிலே நட்டால் அது திணை மறுப்பு, திணை வீரல் என்ற கவனத்தோடு இருந்திருக்கிறார். எனவே இந்த மரபினுடைய அடிப்படையிலான ஒரு நவீனம் நமக்கு தேவை. மரபிலே காதூன்றி கொண்டு வளர்ந்திருக்கிற ஒரு நவீனம் நமக்கு தேவை. ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மரபு என்பது பழமைவாதமும் மரபுவாதமும் ஒன்றல்ல. மரபை பேசுவது பழமைவாதம் அல்ல. இந்த மரபை மறுக்கிற நவீனம் என்பது இருக்கிறது. இது பழமைவாதத்தை மறுக்கிறேன், பஞ்சாங்கத்தை நான் மறுக்கிறேன் என்ற போர்வையில் மரபை மறுத்து விடுகிறார். உன்னுடைய மொழியில் இருக்கிறது, உன்னுடைய முன்னோர்களுக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன அறிவு இருக்கு என்று பக்கத்திலே கருணையை வைத்துக் கொண்டு, தஞ்சை புதிய கோயிலை வைத்துக் கொண்டு, பக்கத்திலே மாமல்லபுரத்தை வைத்துக் கொண்டே பேசுகிறாங்க. ஏனென்றால் அறிவியல் என்ற அந்த வரையறை கொண்டு, அறிவு என்ற வரையறை கொண்டு, நாலேஜ் என்ற அந்த ஸ்பெசிபிகேஷன்ல நம்முடைய மரபை அவர்கள் புறக்கணிக்கிறார். நம்முடைய தமிழர் மரபு என்பது வேறுபட்டது. நாம் சந்திக்கிற 3 மரபுகளை நான் முதன்மையாக சொல்லுவேன். ஒன்று மேற்கத்திய மரபு, மேற்கத்திய பார்வை. இன்னொன்று வடநாட்டு பார்வை, சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஆரிய பார்வை, நம்முடைய தமிழர் மரபு. இது 3ம் ஒரு கண்டஸ்டன்ட். இப்ப நம்ம போதிக் கொண்டிருக்கிற மரபுகள். இதிலே நம்முடைய மரபு என்பது தாவரங்களை, சுற்றுச்சூழலை சமூகத்தினுடைய ஒரு பகுதியாக பார்க்கிறோம். கணக்கியம் அவர்கள் நம்முடைய ஆனால் ஒரு பாடலை சொன்னார். சங்க இலக்கியத்தில் சகோதரியாக பார்க்கிற அந்த மரத்தை பார்த்து வெட்கப்பட்டு பக்கத்திலே காலத்தோடு பேச சென்ற பெண்ணை பற்றி சொன்னார். இதை ஒரு சமூகத்தினுடைய ஒரு பகுதியாக பார்க்கிற பார்வை தமிழர்கள் இருக்கிறது. ஒரு தெய்வம் என்று வேறுமைப்படுத்தி அதற்கான சில அவதார கதைகளை பேசுவது என்பது ஆரிய பயமான பார்வை. வெறும் யூட்டிலிட்டேரியன், வெறும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஒன்றாக பார்ப்பது என்பது மேற்குலக பார்வை. அவன் தான் நமக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்றால், மரம் நடு, மழை பெறுவாய். மழை பெறுவதற்காக மரம் நடாதே, மரத்தை நேசி, மரத்தை நடு. அது தானாக தருகிறது. மேலும் உன்னை கேட்டுக்கொண்டு நீ பாராட்டு விழா நடத்துவாய் என்பதற்காக பொழுவதில்லை. அது உன்னுடைய பாராட்டை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. எனவே நீ அதை நட்டால் இது கிடைக்கும் என்ற யூட்டிலிட்டேரியன் பார்வை இருக்கிறது. இது மேற்கத்திய பார்வை. சூழலில் சார்ந்து பேசுகிறவர்கள் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் செந்தவன் ஒரு புத்தகம் எழுதினார். அது தலைப்பு முதல் மழை பெய்த போது உலகத்தில் மரமே இல்லை. அப்படியான மரம் நட வேண்டியது என்பதல்ல. நீங்கள் மழையோடு தொடர்புபடுத்தி எனக்கு இது பயன் தரும், எனவே நான் செய்கிறேன் என்று பார்த்தால் அதுதான் மேற்கத்திய பார்வை. என்ன பயன் இருக்கிறது என்று பார்க்கிறேன் பார்வை. நம்முடைய பார்வை ஒரு அறம் சார்ந்த பார்வை, சமத்துவமான பார்வை. எங்கு இயற்கையை ஒரு மகாபதப்படுத்தி தெய்வமாக பார்க்கிற மரபு நமக்கு கிடையாது. இயற்கையை நம்மோடு சேர்ந்து நாம் இயற்கையின் போது நம்முடைய வெளிநாட்டம் தான் அது என்ற பார்வை தான் இருக்கிறது. நீங்க வெய்ய பார்வையிலே கூட இந்த ஐம்பூத கோட்பாடு என்பது என்ன? அண்டத்தில் உடல் பிண்டத்தில் எழுந்திருக்கிற திருப்பூர் வாசகம் இருக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஐம்பூத கோட்பாடு என்பது உலகத்தை புரிந்து கொள்வதற்கு செய்கிற அதற்கு ஒன்றும் கடன் சமாச்சாரம் ஒன்றும் கிடையாது. வச்சுக்க எல்லாரும் போயிடும், அது பிரச்சனையே கிடையாது. 2 பேருக்குமான பொதுவான பார்வை என்பது அரசாங்க பார்வை. நம்முடைய தமிழ் மரபு தான். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் திருமூலரை நான் கொண்டாடுவேன். ஏனென்றால் எனக்கு அதற்கான பொதுவான விலை 99.1 விழுக்காடுங்க. ஏதோ ஒரு புள்ளியை நான் வேறுபடுவேன். இது நம்முடைய மரபு அப்படித்தான். அறிவியலும் அறம் சார்ந்ததும் மெய்யியலும்
எல்லாம் பின்னி பண்ணிதான் முடிப்பாங்க. எனவே இந்த மரபில இருந்து கொண்டு நான் இந்த சுற்றுச்சூழலை பற்றி பார்க்கிற போது நான் மேற்குலக பார்வையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட, ஆரியத்துவ பார்வையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட நம்முடைய மண்ணுக்கான மரபு சார்ந்த பார்வைக்கு நமக்கு அந்த சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இன்றைக்கு நிறைய சுற்றுச்சூழல் சார்ந்த அமைப்புகள் வருகிறார், நடந்து கொண்டிருக்கிறார். இந்த வங்காரி மத்தாயம் பற்றி சொன்னார்களே, இதெல்லாம் அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த தொடக்கத்தை உருவாக்கினவர்கள் உலக தண்ணி சென்று முழு அளவில் செயல்படு, திங்க் லோக்கலி, ஆக்ட் லோக்கலி என்றெல்லாம் சொன்னார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்வது உண்டு, இந்த பார்வை என்பதற்கு மேற்குலகத்தில் இருக்காங்க. அது அவர்களுடைய மரம் அப்படித்தான். நாம் அதை பெரிய குறை சொல்வதில்லை. ஆனால் நமக்கு என்ன இருக்கிறது சொன்னால், திங்க் குளோபலி, ஃப்ரேம் நேஷனலி, ஆக்ட் லோக்கல். ஒரு தேசியம் சார்ந்து நீ அதை வரையிருக்க வேண்டும். உலகம் முழுவதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்ற 10வது பார்வை ஒரு தேசிய தன்மை, தேசிய இனத்தன்மை பெற்றால்தான் அதன் மண்ணுக்குள்ளே வர முடியும். இல்லை என்று சொன்னால் தனித்தனியான வேலையாக இருக்கும். மரம் நடுகிற வேலை என்று தனித்த விஷயமாக இருக்கும். அதனால்தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இந்தியத்தோடு இணைந்து, உலகமயத்தோடு இணைந்து வந்து கொண்டே இருக்கிறது. வெறும் தொழில்நுட்ப பார்வையாக நம்மாழ்வாருடைய அந்த பார்வையை ஒரு அரசியலோடு இணைத்து புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கும் கூட இந்த இயற்கை சார்ந்து வேளாண்மை செய்வது சொல்றாங்க. நான் சொல்றேன் மரபு வேளாண்மை, இது இயற்கை வேளாண்மைன்னு சொல்லாது. இயற்கை வேளாண்மை என்பது ஒரு டெக்னாலஜிக்கல் டேர்ம், ஒரு தொழில்நுட்ப வார்த்தை. நான் செயற்கை போடுவதில்லை, இயற்கை போடுவது என்று உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கலாம். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. உன்னுடைய மரபிற்கு, உன்னுடைய மண்ணிற்கு எது தேவையோ அப்படித்தான் நீ பயிர்க்க முடியும். அது ஒரு திரை பார்வை உனக்கு இருக்க வேண்டும். உனக்கு முன்னர் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார், அதை அறுத்து தொலைத்து விட்டு மீண்டும் வங்காளி மத்தாயிடம் பேசிக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? நமக்கு மிகப்பெரிய முன்னோடியான போராளி இந்த அம்மையார், அது வேறு செய்தி. ஆனால் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்வதை விட நம்முடைய மரபிலிருந்து, நம்முடைய இலக்கியத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. அதை தொலைத்து விட்டோம். எனவே இந்த சுற்றுச்சூழலை அழிப்பதை எவன் கற்றுக் கொடுத்தானோ அங்கிருந்து சில ஜனநாயகவாதிகள் இருந்தார்கள். அவர்களிடமிருந்தா நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் என்ன ஆகிறது சொன்னால், இது தமிழ் தேசிய அரசியலுக்கு இதற்கு இருக்கிற இன்றியமையாத இணைப்பை இன்னும் கூட புரியாமல் இருக்கிறது. தமிழர்கள் உரிமையோடு வாழ வேண்டும், தமிழ் மொழி உரிமையோடு வாழ வேண்டும் என்று கருதுகிறார்கள் பல பேரும் கூட. மரத்தை கட்டிட்டு பேசிக்கிறான். மரம் உன்னோடு பேசுவதை நீ புரிந்து கொள்ளவில்லை, எனவே நீ மரத்தோடு பேசவில்லை. இந்த ஓதனை விதிகள் சொன்னாங்க, அதுக்கு ஒரு அறிவு உண்டு. நீ என்ன ஆயிடுன்னா, உயிர் உள்ளவை, உயிர் அற்றவை, அறிவு உள்ளவை, அறிவு அற்றவை, இது வெறும் வகையான பகுத்தறிவார். இது எங்கே முக்கிய சேர்க்க சிந்திப்பது என்பது, பகுத்தறிவு என்பதுதான் மனிதனுக்கான ஆறாவது கிடையாது. அறிவு என்பது எல்லோருக்கும் உண்டு, எல்லா உயிரினங்களுக்கும். ஆறாவது அறிவு மனம் என்று சொன்னதுதான் சொல்றாங்க. ஆறாவது அறிவு பகுத்தறிவு அல்ல, மனம். மனம் என்பது அறம் சார்ந்து சிந்திக்கும். அறம் சார்ந்து சிந்தித்தால் தான் மனசாட்சி இருக்கான்னு கேட்பான். ஏதாவது மனசாட்சியோட பேசுறான்னு கேட்பான். அறிவோட பேசுறான்னு கேட்டான்னா அவன் வேணாம். எனவே இது ஒரு மனசோடு சேர்ந்திருப்பது என்பது ஒரு அறத்தோடு இணைந்திருப்பது. அறத்தோடு இணைந்த அறிவைத்தான் நாம் மனசு என்று பேசுகிறோம். எனவே அறத்தோடு இணைந்த அறிவியல் இருக்கிறது, இது சுற்றுச்சூழலை அழிக்காது. ஏன்? சுற்றுச்சூழல் என்பது சமூகத்தினுடைய ஒரு தாய். அதுல இருந்து தான் நீ இருக்கிறார். அண்டத்தில் இருந்ததுதான் பிண்டம் என்பதை எவன் புரிந்து கொள்கிறானோ, அந்த மரபில் எங்கே எவன் இருக்கிறானோ அவனுக்கு இது புதிதல்ல.
அவனுக்கு தனியாக சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு அரசியல் பார்வை என்ற வகையில் நான் சொல்றேன். ஒரு இன அழிப்பு என்பது எப்படி நடக்கும், அல்லது ஒரு வள கொள்ளை என்பது எப்படி நடக்கும்? வள கொள்ளை என்பது இன அழிப்போடு இணைந்தது, இன அழிப்பு என்பது வள கொள்ளையோடு இணைந்தது. இந்த ரெண்டும் இணைந்துதான் செல்லும். உலகத்தினுடைய வரலாறு முழுங்குவது. நீங்க இந்த வட்டவேதி மாநாட்டுக்கு லண்டனுக்கு போகிறார் காந்தி. அவரை அழைத்து கொண்டு போகிறவர் இந்த கட்டடங்களை எல்லாம் காட்டி இவ்வளவு வளர்ந்திருக்கு பார்த்தீங்களா லண்டன், அது போல நம்முடைய நாடு எப்போது வளர்ந்தது என்று கேட்டார். உடனடியா காந்தி சொன்னார், எவ்வளவு நாட்டை அழித்தவன் வளர்ந்திருக்கிறான், அது போல நான் வளர வேண்டுமா என்று கேட்டார். நமக்கு ஸ்கேல் அதுதானே. இப்ப நீங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பகுத்தறிவாதம் என்ற பெயராக நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. யார் இந்த இயற்கை வளங்களை அழித்து உச்சாரிக்கும் போது இருக்கிறானோ, அதற்கு எந்த மொழியை தனக்கு சாதகமாக வைத்திருக்கிறானோ, எது நவீனம் என்ற பெயராக அதுதான் நவீனத்தினுடைய அடையாளமான மொழி என்று சொல்லுகிறானோ, அதை எல்லாவற்றையுமே நீ பின்பற்று என்று அழைத்து செல்வதுதானே பகுத்தறிவாதம். ஆங்கிலம் வருது, உனக்கு என்ன தெரியும்? இங்கிலீஷ் விஞ்ஞானி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு இட்லி சொல்றதான் தெரியும். இட்லி சொல்றதுதான் நீ பேசிட்டு டயட்ல படிச்சுட்டீங்க 3 வருஷம். நீங்க வேக வச்சுன்னு சொன்னா அது பாட்டி ஆயிட்டான். பாயில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய பிரச்சனை. நீங்க எவ்வளவு கோயில 1000 வருஷம் நிக்கிறது இல்லை. எவ்வளவு என்ன இடி பின்னலே வர மாட்டாங்க. மேல ஒரு மட்டம் வச்சிருக்கீங்க, தானே எடுக்கிறாரு. அது அவ்வளவு வேகத்தில் வச்சிருக்காங்க ஒரு கலசத்தை. அதுவே இடி விட்டு எடுக்கிறதா, அதுவே ஒரு குழந்தை அதை வைத்துக் கொண்டு நிக்கிறது. எப்படி இது? இவன் விஞ்ஞானி இல்ல, நீதான் விஞ்ஞானியா? அவனுடைய தமிழ் மொழி அறிவியல் மொழி இல்ல, இங்கிலீஷ் தான் அறிவியல் மொழியா? பேசிட்டு இருக்கிறாங்க. கோவில கட்டினதோட சோழன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கூட பேசிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய பாசன கட்டமைப்பு, அவங்க ஏரிய பராமரிச்சாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட வேஸ்ட் ஆகணும். அவனுக்கு தெரியுமா? இன்னைக்கு கட்டிட்டு இருக்கீங்க செக் டேம் டெஸ்ட் ஸ்டோரேஜ் உண்டு. தமிழர்கள் கட்டிய அணையில் டெஸ்ட் ஸ்டோரேஜே கிடையாது. வேஸ்ட் தண்ணீர் கிடையாது. நீ காவிரி ஆறு போல கிட்டத்தட்ட முழு தண்ணியையும் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்திய எந்த ஆணையும் நீ காட்ட முடியாது. அவெல்லாம் ஒன்றும் தெரியாதவன். ஒன்றும் தெரியாதவன் சொல்லிக் கொடுத்த அதுதான் நவீனம், அதுதான் குரோத், அதுதான் பகுத்தறிவு. அவன் கோயிலுக்குள்ளதான் என்ன வச்சிருக்கான். நீ கும்பிட்டுனா கும்பிட்டு போ, இல்லைன்னா மற்றதை பார்த்துட்டு போ. அதில் இருக்கிற சிற்பங்களில் இருக்கக்கூடிய அழகை பார்க்கிறவங்க இருக்கிறான், அதனுடைய இருக்கக்கூடிய அறிவியலை பார்க்கிறவங்க இருக்கிறான், அதை ஒரு தெய்வ சிலையாக பார்த்து கும்பிடுகிறவங்க இருக்கிறான். எல்லாருமே அது இருக்கு. இப்படி ஆலை ஒண்ணா வச்சிருக்கிறாங்க. எவன் தேவையோ அதற்கு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதுதான் நீங்க தமிழர்களுடைய மரபு எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து பார்ப்பதுதான். நீ கடவுள் மறுப்பாளா இருக்கிற, கடவுள் ஏற்பாடா இருக்கிற, எல்லாருக்கும் பொதுவானது. வெறும் கட்டணத்தை பாதுகாப்பு சொல்லுவாங்க. அது இருக்கிற அறிவியல் உனக்கு தெரியாது. இப்ப நம்ம பல நேரம் சொல்லலாம். நம்ம லாக்கடல் படிக்கிறாங்க பசங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க லாக்கடல், கிரிமினல் ஜூரிஸ்பிருடன்ஸ் படிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ கிரிமினல் ஜூரிஸ்பிருடன்ஸ் நீ உள்ள நுழையும் போது நீ படிக்க வேண்டிய முதல் பாடம் என்ன தெரியுமா? கண்ணிக்கு வழக்குரைத்த கதை. ஏன் நீ என்ன அபிடவிட் ரெடி பண்ணுவா அதான் எழுதிருக்க. நீ அபிடவிட் என்ன ரெடி பண்ணுவ? நான் என்னுடைய பேக்ரவுண்ட் எனக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் கிடையாது, இதானே எழுதணும். நீ லாயரா யோசிப்பாரு, நீ என் மேல என்ன சொல்லுவீங்க? அதுக்கான நன்றியில் எவிடன்ஸ் இதுதானுங்க. கிரிமினாலஜி தானே, அதானே கண்ணிக்கு வழக்கொழித்த காலை. இதை படிக்காம என்ன கிரிமினாலஜி நீ எங்க போய் ஜெர்னல் படிக்கிற? நான் இருக்கிறது நீ படி, நான் மறுக்கல. ஆனா உன்னுடைய கால் இங்க இருக்கணும். அதுபோல மெட்ராலஜி படிக்கிறதுக்கு ஜெர்மன் தான் போறான். இந்த நடராஜ சிலையை பத்தி பார்க்கறதா உனக்கு எதுவும் பண்றது படிக்கிறீங்க?
நீங்க இன்னைக்கு சிவகலையில பேசிட்டு இருக்கிறவங்க உலகத்தை மாற்றி கொண்டு சாதாரண விஷயம் இல்லை. சிவகலையில 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பு உருக்கி வால் செய்தாங்க மட்டுமல்ல, இரும்பு உருக்கி ஒரு பாடம் ஒரு சொம்பு மாதிரி செஞ்சுக்கிறேன். யோசிச்சு பாருங்க, 1080 செல்சியஸ்ல தான் 1080 செல்சியஸ்ல தான் அதை உருகி அந்த உருகின அந்த இரும்பு குழம்ப ஊற்றி எடுத்து ஒரு சொம்பாக்கி அதான் சிவகலை ஃபேக்டரி. நீங்க அதை ஊற்றும் போது வெடிச்சிடும். ஏன் ஊற்றும் போது தாங்காது, வெடிச்சிடும். அந்த சூட்டை தாங்கக்கூடிய வேற ஒரு பொருள் வச்சுதான் அதுல மோட்டா வச்சிருக்கிறான். அவனுக்கு ஒண்ணு தெரியாது. முட்டான் மொழியில ஒண்ணு இல்லை, காட்டு முன்னாடி பேசிக்கிறேன். உன்னுடைய தற்கொலை கருத்தினுடைய எல்லைக்குள்ளாக தமிழர்களை நிறுத்தி விடாதே. நீ தற்கொலை உனக்கு படிக்கணும். என்னுடைய மரபு, என்னுடைய விரிந்த மரபு உனக்கு தெரியாது, தெரியாது போ. வெள்ளக்காரன் அப்படிதான் போறான். அப்பா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு போறான். அப்படி போயிடு. எனக்கு சேர்ந்து நீ வேலை பார்த்துங்க. அது என்ன ஆயிடுச்சு, நான் என்ன சொல்லுவாங்கன்னா, எடுத்து மக்கள் மீது அக்கறை உள்ள இவனை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்று கருத்திலே வரக்கூடியவர்கள் இதைத்தான் வழிகாட்டுறாங்க. அதான் பிரச்சனை. இவருடைய சமாச்சாரத்தை நான் என்ன கேட்கிறேன்னா, இதைதான் அவர் தான் நமக்கு வழிகாட்டி, அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க. அவன் மொத்தமா நம்முடைய மரபை அறுத்துட்டு சும்மா ஆளாதுன்னு ஆரம்பிக்கிறான். இந்த 1000வது ஆண்டு விழா கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும்போது நடத்தினாங்க. தஞ்சை சதய விழா 1000வது ஆண்டு. அந்த ஆண்டு போது அங்க இருக்கிற கலெக்டர் பாருங்க, அவ்வளவுதான் அவனுக்கு புத்தி. அந்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, கோயிலுக்குள்ள வருவாங்க. கோயிலுக்குள்ள தனி பண்ணிட்டு இருக்காங்க, கோயிலுக்குள்ளே போறாங்க. அதை நம்ம போராடி நம்ம தலைவர் முனியரசன் அவர்கள் தலைமையெல்லாம் போராடி வழக்கிலையும் போய் அதை நிறுத்தணும். ஆனா அதுக்கு இடையிலையும் ஒரு வாரம் போட்டான். அது அப்புறம் முன்னேற்றி. ஆனா அது ஒரு வகையில பயன்படுது. அங்கேயே பக்கத்துல பெரியார் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இந்த ஒரு பக்கம் மக்களுக்கான விழா நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய கருத்தரங்கம். அதுல நிறைய பொறியியல் சார்ந்த பல அறிஞர்கள் ஆய்வு கட்டுரைகள் போயிருக்காங்க. அது முக்கியமாக இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வர், துணைவேந்தர், இணைவேந்தர் ராமச்சந்திரன் அவர் ஒரு நல்ல கட்டுரை முடிந்தார். அவர் ஆச்சரியப்பட்டு இருந்தார். அந்த லேயர் வச்சுக்கணும். இந்த நிலநடுக்கம் வந்தாலும் கூட அதுல ஒரு சின்ன கிராக் கூட இல்லாத அளவுக்கு அதனுடைய கட்டமைப்பு வச்சுக்கிறாங்க. ரொம்ப அரிசியாக அதுக்கான அடிப்படை ரொம்ப ஆழம் கிடையாது. 16 அடிப்படை அவங்க வச்சிருக்கிற மெட்டீரியல் ஒரு மணல், அதுக்கு சின்ன ஷாக் அப்சார்வர் மேல வச்சுக்கிறாங்க. இது இன்னைக்கு வெளியிலும் எந்த ஆர்கிடெக்சர் படிக்க முடியாது. அவர் செய்திருக்கிறார்கள், தமிழதான் செஞ்சிருக்கிறாங்க. இதை நீ படிக்காமல் நீ பிஆர் படிக்கிற, பிடெக் படிக்கிற அதான் சொல்றேன். நீங்க நீங்க சைனாவில் பாருங்க, அவன் தனியாதான் அதை பத்தி தான் படிக்கிறான். அவன் 4 வருஷம் படிப்பு வச்சிருக்கான், 5 வருஷம் 4 வருஷம் படிப்பு வச்சிருக்கான். இன்டகிரேட்டர் தான் படிக்க, அவருடைய மரபான மருத்துவத்தையும் படிக்கணும், இப்ப இருக்கிற அளவுத்தையும் சேர்த்து படிக்கணும். அப்படிதான் தெரியும். இப்ப நமக்கு என்ன சித்த மருத்துவம் ஒரு வாரமா மாவட்ட அளவில் பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி உள்ள சேரி பத்தி கேட்டா அந்த மாதிரி வாரமா இருக்கும். பார்த்து பாவமா போகலாம். நீ இந்த எது தேவைன்னா வராங்க. கொரோனா வரும்போது முதல் சொல்ல என்ன பண்ணா, கலசுர குடிநீர் வந்தாங்க, நிலவை குடிநீர் வந்தாங்க. ஆனா எது சொன்னா அது வேக்சின் ஏன்னா அவனுக்கு தெரியும் இது நிலைநிறுத்துறாரு, ஈஸியா கையில கிடைக்கும், இது தீர்த்துடும். மீண்டும் கம்பெனிக்கான பிடிக்க மாட்டான். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா சித்த வைத்தியம் தீர்த்தம். அதை பத்தி உடனே கேட்கும், ஆனா திரும்ப கேட்டு மாத்திரை கேட்டுட்டே இருக்கும்.
அது அது வந்து நமக்கு என்னன்னா, நம்ம அதை பத்தியில உண்மையில சீனாவுக்கு அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனா இதை மறுப்பதற்கும் இதை வீழ்த்துவதற்கும் அதை பயன்படுத்துகிறாய், அதுதான் பிரச்சனை. அதை வீழ்த்துவதன் மூலமா என்ன செய்கிறார்? உன்னை நீ வீழ்த்துக் கொள்கிறார், அவ்வளவுதானே. இதுதான் அறிவுன்றார், இதுதான் முற்போக்குன்றார், இதுதான் வளர்ச்சிங்கிறார். அதுதான் பிரச்சனை. நீங்க காந்தி சொல்ல நீங்க வந்து அது மாதிரி இப்ப நீங்க ஒரு பிரிட்டனா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், ஸ்பெயினா இருக்கட்டும், எவையெல்லாம் வளர்ச்சி அடைந்த பெரிய வல்லரசு நாடுகளோ அந்த நாடுகள் சொந்த நிலத்திலிருந்து வளர்ந்தவனா, சொந்த நிலத்திலிருந்து அவ்வளவு பெரிய லாபத்தை சம்பாதித்தவனா கிடையாது. ஆப்பிரிக்காவை வேட்டையாடவில்லை என்றால் இந்த பிரான்ஸ் என்பது கிடையாது. ஆப்பிரிக்க நிலங்கள் அத்தனை பேரையும் வேட்டையாடியும் பிரான்ஸ் இல்லை என்றால் பிரெஞ்சு என்ற அவ்வளவு பெரிய வியாபாரத்தை படுத்திருக்க முடியாது. பிரிட்டானிய காலனிகள் என்று சொன்னால் பிரிட்டன் கிடையாது. காலனிகளை சுரண்டிதான் அது வைத்தான். ரெண்டு வகையில் அங்கே அடிமை உழைப்பாளிகளை கொண்டு வந்து இங்கே உருவாக்கினான். அங்கே இருந்த வளங்களை சொல்றேன். இன்றைக்கு தான் பேசுகிறான் என்விரான்மெண்டல் ரேசிசம், சுற்றுச்சூழல் இனவெறி. ஏன் நீங்கள் பழைய நாடு வளங்கள் உள்ள நாடு பாருங்க, ஆப்பிரிக்கா இதெல்லாம் பாருங்க, இந்த அபதம் முடிவு. இந்த மண்ணில் இது ஏனென்றால் இது பழைய பூமி. தமிழ்நாடு இது குமரிக்கண்டத்தினுடைய தொடர்ச்சி, எஞ்சிய பகுதி. இது மிக நீண்ட காலமாக இருப்பதால் புவியியல் பந்தில் நெருப்பு குளமாக இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நீண்ட பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மழை பொழிந்து இது இறுகி போய் முதல் நிலம் உண்டாகுது இல்லையா? அப்படி முதலில் உண்டான நிலங்கள் ஆப்பிரிக்காவும் இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு பகுதியில் சேர்ந்து ஒரு பகுதி. அதனால்தான் மேற்கு தொடர்ச்சி மலை என்பது அதனுடைய மலை மூத்த மலை. இமயமலை என்பது இளையமலை. இமயமலை என்பது தண்ணீர் குளிர்ந்த ஒரு பகுதி. அப்படியே இது கீழே போய் அது மேல வந்து குமரிக்கூடு கடலுக்குள் போனது இமயமலை மேலே வந்து. அதனால்தான் இமயமலைக்குள்ளே இன்றைக்கும் உள்ள திமிங்கலங்கள் சுறாமியங்கள் போல அந்த எதிர்ப்பு படிமங்கள் இருக்கு. பார்க்கலாம் இந்த நம்முடைய அரியலூர்ல நிறைய இந்த சுண்ணாம்பு சிப்பி அதை வச்சா அங்க நிறைய சிமெண்ட் ஃபேக்டரி வருது, சுண்ணாம்பு கிடைக்குது. அது ஒரு பகுதியில் கடலா இருந்ததுதான். அப்படி பல மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த மலை என்பது மூத்த மலை, இமயமலை என்பது இளைய மலை. அதனால ஸ்லேட் மாதிரி அதை நிலச்சரிவு அதுல எளிதாக இருக்கு. ஏன் நடக்குது அப்படின்னா திணை மயக்கம் வந்ததுனால இங்க வரக்கூடாது. இந்த திணைக்கே உரிய மரங்களை விட்டு வேற ஒரு மரங்கள் ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா தேயிலை எஸ்டேட் வந்தது, காஃபி தோட்டம் தேயிலை எஸ்டேட் வந்ததுடைய விளைவுதான் அந்த மரங்களை வெட்டி விட்டு அப்படி செடிகளை இந்த தன்மைகள் இருக்குல்ல, இது எப்படி நிகழ்வு? இந்த நிலத்தை விட்டு ஒன்று அப்புறப்படுத்துவது தொடக்கத்தில் வேண்டுமானால் ரொம்ப வன்முறையை பயன்படுத்தி செய்யலாம், நீண்ட காலம் செய்ய முடியாது. வன்முறையை நீண்ட காலம் எப்ப எந்த ஆயுதங்களையும் செய்ய முடியாது. அவனுடைய மிகப்பெரிய ஆயுதமே அறிவாயுதம். உன்னுடைய மரபை மறுப்பதற்கு உனக்கே நவீனம் என்ற பெயரால் சொல்லி கொடுத்தான். அதுக்கு சிவப்பு கழிச்சிக்கிட்டா ஆடுவதா, கருப்பு கழிச்சிக்கிட்டா யாரு? அவர்கள் உன்னுடைய மரபை மறுப்பதற்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவனுக்கான அடையாளமே அவனுடைய எல்லையே அதுதான். ஸ்கேல் என்பது என்ன? பிராமணர்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு போவதற்கு என்ன பண்ணணுமோ அதை வரைக்கும் உன்னுடைய மரபு அறிவை அவனும் சேர்ந்து வருவான். இந்த மரபு அறிவை இந்த அறிவியலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீ உன்னுடைய பாடப்புத்தகத்துல சேர்க்கணும்னு சொல்லிட்டாலே பிற்போக்கு பதினெட்டுமா நீங்க என்ன செய்யணும்? நம்முடைய ஒரு சாதி சமூகம் நம்முடைய சமூகம், அது மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பிலேயே மருத்துவம் செய்யக்கூடாது. அதான் அதை மருத்துவ படிப்பிலே சேர்ப்பது, அவர்களுடைய மருத்துவ படிப்பிலே சேர்ப்பது, அவர்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு கொடுத்து இந்த மெயின்ஸ்ட்ரீம் படிப்பில் சேர்ப்பது என்று போனால் நீங்கள் அவனை இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் தான். அவர் இடத்துக்கு இவரை கொண்டு போறேன்னு சொன்னா நிரந்தரமா அவன் தான் நினைப்பான். நீ அவர் பார்த்து இங்கிலீஷ் மீடியம் நீ கேட்க
எல்கேஜில இருந்து தமிழ்ல இருக்கிற அரசாங்க பள்ளியில் இங்கிலீஷ் கொடுத்தனால அதான் முன்னேற்றம். நம்ம சாதாரண பிள்ளைகள் பிசிஆர் படிக்கணும், அரசாங்க பள்ளியில இங்கிலீஷ். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அதுதான் சமத்துவம். உன்னுடைய மொழி முதலை எடுத்து உன்னை நீக்கி விட்டு அவனுக்கு எது வருவான மொழியோ அதுல நீ ஓடுன்னு சொல்றீங்க. அதுக்கு சில சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. அது அவனைத்தான் முன்னிருக்கு. இந்த சமஸ்கிருதத்தால் எவனெல்லாம் ஆதிக்கத்திற்கு வந்தானோ அவனெல்லாம் ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு ஆதிக்கத்திற்கு நீ ஒரு பக்கத்தில் சமூக நீதி பேசிக்கொண்டு இன நீதியை மறுத்ததால், மொழி நீதியை மறுத்ததால் அந்த இடத்துல இருக்கிறது. அது போலத்தான் நம்முடைய மரபு சார்ந்த அறிவு, இதை அறிவு என்ற பிராக்கெட் வெளியாகிறது. அது வைத்ததை சரி என்று நீ ஏற்றுக்கொண்டு அவனுடைய இடத்துக்கு நீ போட்டி போறதுக்கு ஆள் தயார் பண்ணி உன்னுடைய எது பலமோ அந்த பலத்திற்கு நீ உனக்கு தண்ணீரில் பலம் என்றால் தண்ணீரில் நில்லு. அவனோட நான் தலைவர் எப்படி சண்டை பண்ணு போகாது. அது அவனுக்கான பலமான இடம். ஏன் உனக்கு இடம் இருக்கிறது, அந்த இடத்திற்கு அவனை வரவழைக்க முடிஞ்சால் பண்ணு. உன்னுடைய இடம் அதுதான், உன்னுடைய பலம் அதுதான். அந்த பலத்தில் இருந்து அதையே நம்முடைய பலமாக மாற்றுவது, அதையே உயர்வாக மாற்றுவது என்பதற்கு பதிலாக அவன் எதையெல்லாம் சொன்னாலும் அதே அர்த்தம். இதனுடைய தொடர்ச்சி தான் நீ என்ன பண்றான், உன்னுடைய மொழியை உனக்கு உன் மரபு அறிவற்ற மரபு காட்டுகிறான் என்று ஏற்க வேண்டும். இன்னொன்று என்ன, இந்த முற்போக்கு புரட்சி என்ற பெயரால எல்லாமே கிரேக்கத்திலிருந்து படிச்சுட்டு வரலாம். பார்த்த காசை தான் படிப்பானே தவிர இங்க இருக்கிற மதுரைகள் என்ன படிப்பாங்க, பார்த்த காசை தான் படிப்பாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பட்ட அனுபவம் நான் சொல்றேன். காத்தாராயணம் எங்களுக்கு தெரியாது, காத்தாராயணம் எங்களுக்கு தெரியாது. கிரேக்கத்தினுடைய அரிஸ்டாட்டில் வந்து எனக்கு தெரியும். இந்த பிரச்சனை இருக்குல்ல, அதாவது இவர்கள் எல்லாமே ஒரு மக்கள் சார்ந்து இயங்கியவர்கள். நான் வந்து உங்களுடைய தியாகத்தையோ அர்ப்பணிப்பையோ நான் குறைத்து மறுக்கிறவில்லை. ஆனால் மரபு மருத்துவர் அதான் சொல்றேன், பழமைவாதம் மரபு என்பது மரபு என்று பழமை என்று தெரியும். பழமையிலிருந்து வேறுபட்டு தான் மரபுதான், வேறு அழுக்கோடு தான் அழுக்கை பார்த்து விட்டு வேலை கொடுத்து விடாது. அது நீ அழுக்கு, அதுல இருக்கிறது நீ அழுக்க நீக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு தான் முக்கியம். ஆனா என்ன இருக்கு, நான் நல்லதான் பார்த்துருக்கேன், அதுல பதனை மாட்டிருக்கேன். அந்த பதனைக்குள்ள உலகம் ஒண்ணுன்னு சொல்றான், நீ அதை மாதிரி தான் எடுத்துட்டு போ. அவ்வளவுதானே மாணிக்கவாசகர் பாட்டு சொல்றாங்க. அவர் சொல்லக்கூடிய காலத்துல உலகம் ஒண்ணுன்னு எவனுக்கு தெரியுமா மாதிரி உலகத்தில் இருக்கிறவனுக்கு பரிபாடல்ல திருமாலை பற்றி தான் பாருங்க. திருமால் பற்றிய வாழ்த்து பாடல்ல தான் பிக்பேங் தியரியை சொல்றான். பெருவெடிப்பு கோட்பாட்டை ஒரு சின்ன புள்ளியில் இருந்து அந்த நெருப்பு கோலம் வெடித்துதான் இந்த உலகம் உருவாயிற்று என்று திருமால் பற்றிய வாழ்த்து பாடல் தான் பரிபாடல சொல்றான். நீ அதுல வந்து சாமியை கும்பிட்டா அப்படின்னு பாஸ் ஆகி போயிட்டீங்கன்னா பிக்பேங் தியரி அன்னைக்கே சொல்லிட்டாங்க, உனக்கு தெரியாது. நீங்க வள்ளலார் பாடல்ல நீங்க வந்து இப்ப ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ்ல பேசிட்டு இருக்கிறார். உலகம் அதாவது அண்டம் விரிவடைவதை பற்றி ஏற்கனவே பேசிட்டான். அவர் சுருங்குவதை பற்றி பேசுகிறார், அந்த சுருக்கம் பற்றி அவர் பேசுகிறார். பேசிய போது இந்த ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் மறக்கக்கூடாது, ஸ்ட்ரிங் தியரி கிடையாது. அவர் பாடினது அது ஒரு அருப்பா பாட்டுதான் படிக்கிறாரு. அறிவு அப்படித்தான் மரபு என்பது சேர்ந்துதான் வரும். உனக்கு என்ன வருமானம் என்று எல்லாருக்குமான இடம் உண்டு. மொத்தமா மரபை வருவதற்கு இல்லை, வருத்தி கொள்வதற்கு இல்லை. அதனுடைய விடை என்ன ஆயிடுச்சு, இதுதான் அவனுக்கு தேவை. அதுக்காக சொல்றாங்க மூத்த நிலம் என்று சொன்னால் அதன் மேல் வாழ்கிறவன் மூத்த இனமாக இருப்பான். அவனுக்கான ஒரு மொழி, அவனுக்கான பண்பாடு, அவனுக்கான சிந்தனை வளர்ந்து மண்ணுக்கு அடியே இருக்கிற வளத்தை கொள்ளையடிக்க விரும்புகிறவன் மண்ணுக்கு மேலே வாழ்கிறவனுக்கு மரமற்றவனாக மாற்றுவான். உனக்கு ஒண்ணும் கிடையாது, உன் நிலத்தில் ஒண்ணும் கிடையாது, நீ விவசாயம் பண்ண ஆக போறது இல்லை.
என்று வேளாண்மையை வெறுக்க செய்வான். இன்னைக்கு எல்லா உழவர்களையும் போய் கிராமத்துக்கு பாருங்க, வேளாண்மையை வெறுக்கிறவன் உழவர்கள் தான். ஏன்? அதுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய, அவனை வாழ்க்கையை நடத்தக்கூடிய தொழிலாக மாற்ற முடியல, மாற்றுவதற்கு விரும்பவில்லை. இவன் இலவச அரிசி கொடுத்துருக்கானே, இலவச பிளேட் கொடுத்துருக்கியா? ஒரு பிளேட், இலவச பிளேட் கொடுத்துருக்கீங்க, இலவச அரிசி கொடுத்துருக்கிறேன். நீ இலவச டாட்டா கொடுத்தா கம்பெனிக்காரன் கமிஷன் பேசி கொடுத்துருக்கான். இலவச அரிசி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒண்ணு அந்த பொருளுக்கு மரியாதை இருந்தால் கிடக்கு தண்ணி உடம்பு கூட கிடையாது, திறந்த வழியா தண்ணி கிடையாது. 20 கிலோ அரிசி நான் சும்மா தரேன் அப்படின்னா அது என்ன சிக்கல்? அதுதான் பிரச்சனை. அவனுடைய வெற்றியை என்னன்னா, கிராமத்தில் இருக்கிற உழவன் பிள்ளை இருந்தான் பாரு, அவன் வண்டியில ஏறி இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, எங்க ஆட்சி வந்துச்சுன்னா இலவச அரிசி இன்னும் 25 கிலோ போடுவேன் பேச வச்சுட்டான். அவனுடைய வெற்றி அது. என்ன ஆகுதுன்னா, நிலத்தை மறுப்பது, வேளாண்மையை மறுப்பது என்பதுதான் முற்போக்கு வளர்ச்சி என்ற கருத்தை நிலைநாட்டிய பிறகு உன்னை நிலத்திலிருந்து வெளியேற்றுவது இருக்கு. எல்லாரையும் துப்பாக்கி முறையில் வெளியேற்ற முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்னன்னா, 2.5 ஏக்கர் என்பதுதான் சராசரி. ஒரு 8 ஏக்கர் சராசரி நில உரிமை என்பது, நில உடைமை என்பது 2 ஏக்கர் தான். 2 ஏக்கர் எவ்வளவு எடுத்துக்குவீங்க? அப்ப என்ன, அவனே வெளியேறு. ஒன்று, அந்த வேளாண்மை என்பது லாபகரமாக இல்லாமல் மாற்றம். லாபம் மேலும் நீங்க ரசாயனத்தை குடிக்க கொட்டப்பட்ட நீ கிடைக்கும், ஆனா நீ செலவு பண்ற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நிலவும் வரலாறு உனக்கு திரும்ப திரும்ப செலவாக்கி கடனாக, அப்ப தானா வெளியே போயிடும். இந்த விஷயத்தை அவன் கொள்கையாக செய்கிறான். இதுதான் வளர்ச்சி என்ற பெயராக மேற்கொள்கிறது. நீங்க நம்முடைய அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மெரினாவில் நம்ம பையங்க அந்த இந்த இதுக்கான மாடுபிடிக்கான உரிமைக்கான போராட்டம் மட்டும் நடத்தல, அந்த போராட்டத்தினுடைய உண்டான பல செய்திகள் உடைச்சான், வெற்றியை போட்டு உடைச்சான். அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி விவாதம் சுமன்னா அவரோட பேசுவாங்க, அவரு நான் அதை பேசுறேன். மரம் பற்றி பேசுறாருன்னா, நீங்க பேசிட்டீங்க மைக் எங்க தெரியுமா உங்களுக்கு? அங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க டார்ச், அந்த செல்போன், அது எங்க வந்துருமா தெரியுமா? அது இது நம்மளை போட்டு படக்கிறதா? நீ இவ்வளவு காலம் வந்துட்ட, கொஞ்சம் கூட வெளியே போவான். அது 2 வகையில் நடக்க வேண்டியது. ஒன்று தனிநபர் வகையில் நடக்க வேண்டியது, அதை விட முக்கியமானது அரசாங்கத்திலிருந்து நடக்க வேண்டியது. அரசாங்கம் தனிநபரெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மேல இருக்கவே தவிர அது ஒரு முதன்மையான வழிவகை. அரசாங்கம் நீங்க கலெக்டருக்கு அனுமதி கேட்டு தான் பனைமரத்தை வெட்டணும் அப்படின்னா, முதல்ல பனைமரம் வெட்டணும்னு அரசாங்கம் தானே. நீங்க ஒரு மரம் ஒரு வீடு கேட்டதுக்காக வெட்டிட்டு போவாங்க, அவன் தான் பர்மிஷன் வாங்கணும். அந்த கலெக்டரையே ஆர்டர் பண்றவன் மேல சொல்றான், நீங்க மொத்தமா அடிச்சு தெரியும். அதான் வந்துட்டு நீங்க பனைமரத்துக்கு யாரால ஆபத்து? அரசாங்கத்தால் தான் ஆபத்து. பெரிய பெரிய கம்பெனிகளால் தான் ஆபத்து. அந்த கம்பெனிகளை கொண்டு வருவது கம்பெனி அந்த அரசாங்கம் தான். அதுதான் வளர்ச்சி. அது வேற நினைக்கிறான். இதுல நீங்க நிலத்தை இழந்து, இவனுடைய இடத்தை இழந்துட்டு இந்த இடத்திலேயே ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போறதுதான் வளர்ச்சிங்கிறாங்க. என்ன கிடைக்கும்? நீ குவாலிஃபைடு இல்லை, ஆனா வாட்ச்மேன் வேலைக்கு மாற்று. இப்ப அதுக்கு தான் வடநாடுல இருந்தாங்க. இப்ப இதை ஏற்க வைப்பதற்கு இல்லை. இதை ஏற்க வைப்பது என்பது நிலத்திலிருந்து உங்களை அப்புறப்படுத்துவதற்கு உன்னுடைய இனத்திற்கு ஒன்றும் கிடையாது, வரலாறு கிடையாது. வரலாறு அற்றவனாக மாற்றுவதற்கு இதுதான் அடிப்படையா. ஒரு இன அழிப்பு நடக்காத இடத்தில் வடக்கொள்ளை நடத்த முடியாது. அந்த இனத்தை நீங்க இப்ப ஆப்பிரிக்கால பாருங்க, நீங்க மொழியியல் ஆய்வுல இன்னைக்கு இருக்கிற எத்தியோப்பியாவும் தமிழ்நாடும் தான் முதல் மொழி தோன்றிய இடம். ஏன் 2 ஒன்னா இருந்துச்சு? ஆப்பிரிக்க கண்டமும் குமரி கண்டமும் ஒன்னா இருந்துச்சு. இதெல்லாம் தனிக்குள்ள இருக்கு, அந்த வடநாடுலாம் தனிக்குள்ள இருக்கு. இதுதான் மூத்த இனம், மூத்த நிலம், மூத்த இனம். இந்த இனம் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிக சுரண்டப்பட்ட, மிக அநாகரிக நிலம் என்று இனம் என்று சொல்லப்படுவது. அதுதான் ஆப்பிரிக்க கருப்பர்களை பார்த்தா ரொம்ப அசிங்கமா நினைக்கிறது. அவன் தான் உலகத்தின் முதல் நாகரிக மனிதன். அவருடைய நாடுதான் மிக வளமான நாடாக இருந்தது. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான்.
எத்தியோப்பியாவில் தானே நைல் நதி உருவாகுது. அது எகிப்து தான் வளர்ப்பு. நைல் நதியின் நன்கொடைன்னு எகிப்து சொல்லியிருக்கிறான். கொடுத்தாலும் எகிப்துக்கு முன்னாடி நைல் எத்தியோப்பியா தான் உருவாகுது. எத்தியோப்பியா தான் பஞ்ச பிரதேசம். ஏன் எத்தியோப்பியாவுடைய பஞ்சம் என்பது மேற்குலக நாடுகளால், குறிப்பாக பிரான்சால் உருவானது. அவனால் உருவானது அல்ல, அவனால் முடியாமல் இல்லை. அவனுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையிடுவதற்கு அவனுடைய நிலங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். அதற்கு அவனை அறிவற்றவன், நாகரிகமற்றவன், அவனை ஏற்க வைத்தான். நீங்க முதல்ல ஒரு நாட்டை விடுதலை செய்யணும் சொன்னா ஒரு மூளையை விடுதலை செய்யும். ஏன்னா மூளைக்கு வழக்கு கொடுத்தா முட்டை வர்றாங்க. உனக்கு ஒன்னால் ஆகாது, மொழியால் ஒன்னாகாது, உனக்கு நாகரிகம் ஒன்றும் கிடையாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னை ஏற்க வைக்கிறாங்க. அதுதான் வெற்றியினுடைய நிலைப்பாடு. நிலைத்த வெற்றிக்கு அதுதான் அடிப்படை. அதற்கு பிறகு உங்களோட வெளியேற்றத்தை வீசு. உனக்கு ஆட்சி பண்ண தெரியாது. ஏன் இவனுக்கு தீர்வை வேற, கட்டணம் வேற, வரி வேற, வித்தியாசப்படுத்தி நிர்வாகம் தெரியும் சொல்றீங்க. செஸ் வேற, டாக்ஸ் வேற, தெளிவா தெரியும் சொல்றீங்க. அவனுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது, வெள்ளாளம் தான் தெரியுங்கிறாங்க. எங்கேயோ கடல் கடந்து வாணிகம் செய்தவனுக்கு மார்வாடி தான் வாணிகம் தரணுமா? உனக்கு ஒண்ணு தெரியாது நினைக்கிட்டா பாருங்க. அப்படி ஏற்க வைப்பதற்கு இல்ல, அப்படி ஏற்க வைப்பதற்கு பிறகு உன்னை நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவது எளிது. எனவே இந்த நிலத்தின் கீழே இருக்கிற வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நிலத்தின் மேலே வாழ்கிற இனத்தை பாதுகாக்க வளத்தை பாதுகாக்க முடியாது. இன சுரண்ட, இன ஆதிக்கமும் வள சுரண்டலும் இணைந்துதான் வரும். நீங்க உலகம் முழுவதும் பாருங்க. இன்றைக்கு எப்படி வரா? ஒரே இந்தியா. வெளிப்படையா சொன்னாங்க எல்ல கணேசன், ஒரு நாடு வளர்ந்தா ஒரு ஊர் அழிஞ்சாதான் முடியும். அப்படி ஈஸியா சொல்லிவிட்டாங்க. எவ்வளவு ஈஸியா இல்லைன்னு அந்த ஊர் பேரெல்லாம் போயிட்டீங்கன்னா இப்பயே நீங்க நகர வளர்ச்சி எடுத்து பாருங்க. ஒரு நகரம் வளருதுன்னா பக்கத்துல ஒரு கிராமத்துல குப்பையை கொண்டு போட்டாங்க. நீங்க எல்லா கிராமமும் மாநகராட்சியை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம பகுதியில பாருங்க, எங்க ஊர்ல குப்பையை போட்டாங்க தண்ணி போட்டு. ஏன் காரணம் என்னன்னா, இன்னொரு நாள் அந்த ஒரு குப்பையா மாத்தணும்னா இவர் வளர்ச்சியின் பேரு. இதை வளர்ச்சி என்று ஏற்க வைத்திருக்கிறாங்க. அந்த ஏற்க வைப்பதற்கு பிறகு இன ஆதிக்கத்தை அவர் நடந்து சொல்லணும். அந்த இன ஆதிக்கம் நிலை பெற்ற பிறகுதான் இந்த அதற்கு நிலத்துக்கு கீழே இருக்கிற வளத்தை அவனால் சொல்ல. எனவே இன உரிமை போராட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராட்டமும் தவிர்க்க முடியாமல் ஒன்றிணைந்தது. நீ தமிழ் தேசிய பேசுவதா இருந்தால் இந்த நிலத்தினுடைய வளத்தை பாதுகாப்பதை பற்றி நீ பேசாமல் போராடாமல் நடந்துக்க முடியாது. இந்த வளத்தை பாதுகாக்கிற போராட்டம் என்பது ஒரு அரசியல் போராட்டம், முதன்மையான அரசியல் போராட்டம். அதான் சொல்லுவாங்க, இது ஒரு சுற்றுச்சூழல் என்பது சூழலியல் சார்ந்ததல்ல, ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனை. இந்த அரசியல் சார்ந்த பிரச்சனை என்பதை முதலில் கவிபாஸ்கர் புரிந்து கொண்டு அதை ஒரு கவிதை வடிவமாக மாற்றியிருப்பதுதான் இந்த நூலினுடைய முக்கிய. இன்றைக்கு இந்த நூலை பொறுத்தளவுக்கு நான் அடுத்த கட்டத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நம்ம கவிபாஸ்கர் நான் சொல்றேன். இதை ஒரு நான் முடிந்த முயற்சி பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு இசை பாடலாக உருவாக்க. இன்னும் சொல்லப்படம் நம்ம பசங்களுக்கு கொண்டு போகணும்னா எழுத்து வடிவத்தை விட ஒரு குரல் வடிவத்தில் எடுத்துட்டு போனா, ஏன்னா ஆடியோ புக்ஸ் தான் நம்ம பசங்களுக்கு படிக்க முடியும். தமிழ்ல படிக்க மாட்டாங்க. தமிழ் எனக்கு தெரியலையா? தமிழ்ல படிக்க தெரியலையா? சேனல் தானே, வளர்ந்து சேனல் தானே. அதனால அவர்களுக்கு அப்படி போனவர்களுக்கு தமிழ் மீது பக்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியாது. நேரம் பார்க்க ஈழத்தமிழர்களில் ஐரோப்பாவில் வாழக்கூடிய அவன் தான் இன்னைக்கு ஈழத்தை அரசியல் ரீதியா வச்சிருக்கேன். ஆனா அவனுக்கு தமிழ்ல பேச தமிழை அவன் ஏக்கத்தோடு பார்க்கிறான். அதுக்கான ஏற்பாடு இந்த நாடுகள் கிடையாது, ஏதோ முயற்சி பண்ணிக்கிறாங்க. நம்ம அந்த ஆடியோ புக்கா கொண்டுனா அதையும் கூட ஒரு பாடல் உருவாக்கணும்னா அவனுக்கு எளிதாக. எனவே நாம் அந்த முயற்சியை செய்யணும். பண்டைய வழியிலேயே நாம் பேசிக்கிறது ஆடியோ புக்ஸ் கொண்டு வந்து பேசிக்கிறோம். அது மாதிரி ஆடியோ புக்ஸ் கொண்டு வரோம். ஏன்னா நம்ம நம்ம ரெண்டு காரணம், தமிழ் பசங்களுக்கு படிக்க முடியல, ரெண்டாவது நேரம் இல்லாத சூழல்.
எனக்கு வந்து ஒரு அறிஞர், தமிழ் அறிஞர், அவர் என்ன சொன்னார்னா, நீங்க புத்தகம் தான் நீங்க அடிக்கிறீங்களா, அந்த புத்தகம் ரொம்ப விரும்பி படிப்பாரு. நீங்க தமிழர்கள் வந்து ஆடியோ புக்கா வந்துருக்கீங்க, நல்ல கட்டுரையெல்லாம் எழுதுறீங்க. நான் வந்து ரவியிலையும் கேட்டுருவேன், சொல்லிட்டு காலையில் சொல்லிட்டு மாதிரி கேட்டு போயிடுவேன். 2 தடவை கேட்டா மனசுல தெரிஞ்சிடும் அப்படின்னா, நீங்க அதை அதிக இசையோட படிச்சீங்கன்னா நிச்சயமா மனசுல தெரியும். நாம வந்து கைபாஸ்கர் இந்த படம் பேசுகிறீங்களா, அதை வந்து ஒரு ஆடியோ புக்கா இசை வடிவத்தில் கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான முயற்சியை பண்ணணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா அதுதான் நீங்க வந்து கொண்டு போக, நீங்க முக்கியமா தொடர்பு சொன்ன பாருங்க, மரத்தினுடைய இதை மட்டுமே பேசுகிற ஒரு நூல், கவிதை நூல் நூல் கிடையாது. நீங்க மேற்குலக நாடுகள் அது பேசுறது. நீங்க நம்ம ஊர்ல பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு குறிப்பான செய்திகளை பற்றி எந்த இலக்கிய படைப்பு மிக மிக குறைக்கும். பல கஷ்டமே என்னன்னா, கீழ வன்முறையில 1968 மிகப்பெரிய ஒரு சாதி படுகொலை, ஒரு குடிசையில 48 பேரை வச்சு 44 பேரை வச்சு கொளுத்தி பண்ணா அப்படிங்கிறத சாதாரண பாத்தீங்கன்னா நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு சொல்லக்கூடிய பெரிய நந்தன் அவர் என்ன வயசு கடந்தது அங்கீனா பார்க்கும்போது இன்னைக்கு நடத்துறாரு. அவர் சொல்லும்போது அதே கான்செப்ட் சொல்லி அன்பையில் எடுத்து போனாங்க வசந்தி தேதி. அவங்க வந்து மணிலால் வந்து இங்க வந்த போது அவங்க குழந்தை கல்விக்கு முதல்வராக வந்தாங்க. வரும்போது முதல்ல அவங்க ஏதோ ஒரு கோயில் போகணும்னு கேட்ட மாதிரி எடுத்து வந்து என்ன கேட்டாங்கன்னா, அவங்க கட்சி அலுவலகத்துல அங்கே தங்கி வந்து அவங்க மணிலால் வந்து ஒரு வந்து அங்கேருந்து இந்து ராம கட்சியில இருந்தாரு. அது ஒரு பெரிய அறிமுகம் வாங்கிட்டு வந்து வராங்க. இவங்களுக்கு வெண்மணி அரசு போய் காட்டுங்க வாங்கி வந்துட்டு ஒரு நாள் வாங்கிட்டு நான் போனேன். அப்பதான் முதலாக அங்க இருக்கிற எல்லாத்தோடும் வந்து என்னால் பேச முடியும். பழக்கம் உண்டு. அவ்வளவு பெரிய படுகொலை, பச்சை படுகொலை, எல்லாரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய அநீதியை ஒரு கதை, ஒரு கவிதை தொகுப்பு கிடையாது. இவரு உறுதிப்புணர்ல இந்திரா பாசாஜர் எழுதினாரு. அப்புறம் ராமையான உலகமுறைய செய்திகள் உள்ளத வந்து நீங்க பெரிய இலக்கியமா வரல, பணமா வரல. என்ன காரணம்னா, 10ஆம் சாதி கொடுமையை பற்றி பேசுறதுக்காக படைத்திருக்கு. அது யாருக்கும் வலிக்காது. குறிப்பான ஒரு இடத்துல நீங்க ரசிக்கணும். அதுதான். அதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து சரியா முக்கியம் நம்ம கருத்து எடுத்துட்டு பேர பேசணும். நமக்கு தவிர இப்ப நம்ம என்ன சொன்னாங்கல்ல, தமிழக மொழிகளுமே காணவில்லை, நிறைய பேர் காணாம தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க மற்ற நாடுகள், மற்ற மாநிலங்களை பாருங்க. கேரளாவில் நீங்க ஒரு இலக்கியவாதி பேசுகிறதா அவர் முழு தெரிவி முதலமைச்சர் போறாரு. இவன் அப்ளிகேஷன் போட்டு கேட்டாங்க, எவ்வளவு கேள்வி. ஆனா இவர் தான் தமிழ்நாடு வளர்ந்தது, தமிழக ஆரம்பிக்கிறார். எப்படி ஆக்கிட்டாங்க. அதனால இந்த நம்ம இலக்கிய படைப்பு என்பது மிக முதன்மையான இந்த சூழலியல் சார்ந்த ஒரு அரசியலை, இந்த சூழலியல் அரசியல் புரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன். சூழலியல் என்விரான்மெண்ட் எக்கோ பாலிடிக்ஸ், அந்த எக்கோ பயிற்சி என்பது இங்கிலீஷ் நிறைய இருக்கு. இது சொல்ல போனா, கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பெண்மணி இங்கிலீஷ்ல எழுதிக்கிறாங்க, எக்கோ பயிற்சி நிறைய எழுதிக்கிறாங்க. தமிழ்ல வந்து அப்படி ஒரு தேவபாஸ்கர் சொன்ன மாதிரி 33% இருக்கு. முதன்மையான அரசியல் பிரச்சனை அது எல்லாமே ஒரு அதாவது 19 கான்கிரீட் காடுகளாகிவிட்டாங்க. இந்த ஜெண்டரா பேசுறது அதை நான் சொல்ல, நீ ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல நீங்க பேசு, அப்பதான் நீ போராட்டத்துக்கு உறுதியா இருப்பா. நீ வந்து இந்த அணுகுலை எதிர்த்த போராட்டம் நீ இந்த இடத்துல பாடு ஜெண்டரா பேசிட்டு கேட்டீங்கன்னா அது ஏதாவது யாருக்கு சிக்கலே கிடையாது. சும்மா பேசுறேன் பாருங்க, எல்லாமே சிறப்பாக இங்க என்ன வாங்கணும்னா, ஒரு மைக்ரோவா ஒரு ப்ராஜெக்ட் எதிர்த்த பார்த்து வாங்க. அது ஒரு போராட்ட களத்துக்கு பயன்படும். அதை நீ பாடலாக கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை பார்க்கணும். அவ்வளவு பெரிய அட்டாமிக் பிசிக்ஸ் சாதாரண பள்ளிக்கூட பையன் பேசுவான். அந்த போராட்டம் தோற்று போடுறாங்க. ஆனா அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அணுகுலை எப்படி இருக்கு, அணு வெடிப்புன்னு என்ன வரும், அணுகுலை எங்கன்னா கதிரியக்கு எப்படி வரும், அதனுடைய விளைவு சாதாரண பள்ளிக்கூட பேசிட்டு இருப்பாங்க. இந்த மண்டல் அங்கே வந்து 1-2 பேர் கவிதையெல்லாம் வாச்சாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, அது ஒரு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கு. அது ஒரு பெரிய இலக்கிய தரம் இருக்காது.
ஒரு முழக்கம் மாதிரி போராட்ட ஊர்வல முழக்கமா முழக்கங்கள் கவிதை கவிதைக்கு கவிதைக்கான இது அழகு இருக்கு. அது ஒரு இலக்கியம் தரத்தில் தான் செய்யும். அதே நேரத்தில் அது 50 அந்த கோலத்துல போய் இந்த இலக்கியம் பார்த்து மக்களோட நீங்க மண்ணோட அதை நம்ம செய்வதற்கான ஒரு தூண்டுவதாக இருக்கணும். நம்ம இந்த சூழல் அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியலின் உயிர்ப்பான பகுதி என்பதை நாமாவும் அவன் கேள்வி பேசும். நீ மரத்துக்கு மாநாடா மனைக்கு மாநாடா அவன் 10 லட்சம் பின்னாடி வருவோம். இந்தியாவுக்கு நீங்க ஜெகதீஷ் சந்திரபோஸ் சொல்றவங்களும் பலருக்கு இந்த செடியெல்லாம் உரையாடுன்னு தெரியல. உரையாடுன்னா நம்மள மாதிரி என்ன மனுஷன் தான் பேசுவான். அதுக்கான உரையாடல் மொழி இருக்குது. நீ அதை புரிந்தவன் போதறி முற்றறி வந்தேன். இந்த மரபுல வந்தவன் அதெல்லாம் படிக்க கூடாது. அந்த முதல் அறிவு இருக்குல்ல, குற்றது அறிய வரக்கூடிய ஆபத்தை புரிய அதான் குறைந்த வச்ச அறிவு. அந்த ஆபத்தை உணர்ந்தது அது கூட்டமா தான் இருக்குது. கம்யூனிகேட் பண்ணிக்கும். இன்னைக்கு எதிராக ஒரு பூவை எழுதினா அது பக்கத்துல கம்யூனிகேட் பண்ணுது. இன்னைக்கு சர்டிபிகேட் பண்றாங்க. ரஷ்ய மொழியில எழுதினா அதுக்காக கொஞ்சம் காலம் நோபல் பிரைஸ் வாங்கிக்கலாம். ஆனா நம்ம முதலாவது அறிவாதான் சொல்லிட்டா நம்ம 10ஆம் தேதி. இது அதனால இது நாம ஒரு மரத்தோடு நாம் பேசுகிற போது நம்முடைய மொழி அதுக்கு புரியாம இருக்கணும். நம்ம உணர்வது கட்டாயம். அதற்கு அறிவு உண்டு. அதுக்கு அறிவு இல்ல அதுக்கிட்ட நம்ம பேசுறோம்னு நினைக்காது. அந்த பிரச்சனை உனக்கு இருக்கிற பிரச்சனையா அந்த அறிவு உனக்கு இல்ல. அந்த அறிவியல் உனக்கு தெரியல. நமக்கு அந்த ஒரு செய்தி இருக்குல்ல. அப்போ இதை இன்னைக்கு கேள்வி பேசுவோம். இன்னைக்கு பகுத்தறிவாதிகள் கேள்வி பேசுவோம். மலைகளோட மாநாடா மரங்களோட மாநாடா? நீங்க மரம் நடுவிழா நடத்துவது வனத்துறையினுடைய வேலை அல்ல. நீங்க தோட்டங்களை உருவாக்கணும். காடுகளை உருவாக்க முடியும். நீங்க அதிகபட்சம் தோட்டங்களை உருவாக்கணும். காடுகளை மிருகங்களும் பறவைகளும் தான் உருவாக்கணும். மனிதர்களால் உருவாக்கவே முடியாது. தோட்டங்களை தான் நீங்க உருவாக்க முடியும். தோப்புகளை தான் நீங்க உருவாக்கணும். அது அடிப்படை. அதுல உட்காரக்கூடிய பறவைகள் அதுல வரக்கூடிய மிருகங்கள் தான் காட்டை உருவாக்கும். எனவே இந்த காடு என்பது மரங்களின் தொகுப்பு அல்ல. மரங்களின் தொகுப்பு அல்ல. அது மரங்களின் தொகுப்பு தோப்பா இருக்கும். தோட்டமா காடு என்பது உயிரினத்தின் சிஸ்டம். அது ஒரு சிஸ்டம். அது ஒரு அமைப்பு. அது ஒரு பன்மயமான ஒரு அமைப்பு சிஸ்டம். அதுல நீங்க உள்ள எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே காது. அது வனத்துறைன்னு வந்தாங்க. வனத்துறைன்னு வந்ததுனால வன அழிப்பு வெள்ளக்காரன். அதுக்கு முன்னாடி என்ன வனத்தை பாதுகாக்க கண்டுபிடிச்சா பாருங்க. வெள்ளாடு போய் மேய்ச்சிட்டா கார போயிடணும். ஏற்கனவே நீ வீட்டுக்குள்ள ஆடு வளர்த்துட்டு இருக்கும்போது ஆடு காட்டுதான் இருக்கும். அப்ப என்ன அது வரணும் போடிச்சா கிடையவே கிடையாது. நீங்க இயற்கை என்பது என்னன்னா ஒரு சமய நிலையினுடைய அமைப்பு. அது ஒரு தன்னை இன்டர்னல் பேலன்ஸ் அது இருக்கு. நீங்க ஆடு வளர்ப்பு மேல போச்சு மாடு வளர்ப்பு மேல போச்சுன்னா தானா அங்க புரியுது பேலன்ஸ் புரியும். அதனால இதெல்லாம் நீங்க புதுசா சொல்லி கொடுத்தா அந்த மரத்தை பாதுகாக்கணும். நீங்க நமக்கு விஷயமே என்ன, மரத்தை வெட்டீங்கன்னா அது ஜிடிபி வரும். மரத்தை நீங்க நட்டீங்கன்னா அது செலவு கிடைக்கும். நம்முடைய ஜிடிபி கனெக்ட் பண்ண முறை இல்ல. அது என்னன்னா நீங்க மரத்தை வெட்டீங்கன்னா இவ்வளவு மரம் வந்துருச்சு, அதுக்கு இவ்வளவு மதிப்பு இவ்வளவு ரூபா வந்துருச்சு கனெக்ட் பண்ணுவோம். அது ஜிஎஸ்டி பண்ணுவோம். நீங்க மரம் நட்டீங்கன்னா அது செலவு கிடைக்கும். அதனால இவனுடைய எக்கனாமிக்ஸே என்னன்னா இந்த அழிவைத்தான் வளர்ச்சி பார்க்கும். அதுவும் நீண்ட காலத்தினுடைய இதெல்லாம் பார்க்க மாட்டான். அந்த அடிப்படையில் நான் இப்ப நீங்க என்ன ஆயிடுதுன்னா இப்ப திரும்ப வராங்க நடுவுல முற்ற வைத்து விடுகிறது. இப்பதான் வர நீ எதுக்கின்ற நம்முடைய கல்வியினுடைய ஆட்சி முறை, நம்முடைய ஆட்சியாளருடைய வேலை என்பது கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் ஆட்சியாளருடைய வேலை. போன கம்பெனிக்கான முன்னணி போனாங்க.
அதுக்கு பேர் வர்த்தக உருவம், அதான் நாட்டு உருவம். கம்பெனிக்காரன் பேசுறதுக்கான ஏற்பாடு போறான். ஆனால் உழவர்களுக்காக, இந்த மரங்களுக்காக, மலைகளுக்காக பேசுறதுக்கான இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்க, ஒரு இன அழிப்பினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த வன அழிப்பு நடக்கிறது. நீங்க பக்கத்திலே பாருங்க, இந்த மலையாளிகளுடைய ஆதிக்கம் இருக்குது, தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் இருக்கு, அந்த வடநாட்டுடைய ஆதிக்கம் இருக்குன்னா அது எல்லாத்திலையும் பிரதிபலிக்கும். இங்க இருக்கிற மலையாளி மட்டும் அங்க கட்டிக்கணும். அங்க அவர் துபாயில சம்பாதிச்சுட்டு அவர் மணியாளர் எக்கானமில கேரளாங்க அந்த படத்தை வச்சுக்கிட்டு வீடு கட்டாங்கன்னா அவன் ஊர்ல ஒரு கல் இருக்க மாட்டான். இங்க இருந்து மலையை எடுத்து இப்ப என்னன்னா நான் மணலை பாதுகாக்கிறேன், ஆற்றை பாதுகாக்கிறேன், மலையை உணர்ச்சி சாண்ட் ஆகிட்டு. இது என்ன வழி அப்படின்னா நம்ம மரமான கட்டுமான முறை மாடி வீடுல கட்டிட்டாங்க, மாடி வீடுல கட்டாத எல்லாமே நீட்டா சிரிச்சிங்க. அப்ப இது ஒரு அரசியல் பொருளாக மாறணும். தமிழ் தேசிய அரசியலின் ஒரு முதன்மையான ஒரு போராட்ட களமாக இந்த சூழல் பாதுகாப்பு என்பது, தாயக பாதுகாப்பு என்ற அரசியல் பொருளில் கொடுக்கப்படும். இந்த இயற்கை வேளாண்மை என்று அது டெக்னாலஜியில பார்க்காது, மரபு வேளாண்மை மரபு மருத்துவம், மரபு வேளாண்மை, மரபோட இணைத்து பார்த்தால்தான் அது நம்முடைய தேசிய இன பிரச்சனை புரியும். இல்லைன்னா இயற்கை வேளாண்மை, இயற்கை மருத்துவம் பார்த்தீங்கன்னா அது டெக்னிக்கல் பிரச்சனையா தான் இருக்கும். அது நிக்காது. ஏன்னா ஒரு மரபு சார்ந்த செய்தி. இந்த நூல் என்பது அந்த நூலுக்கான சொல்ல வேண்டிய செய்தியை நான் அந்த நூலில் எழுதியிருக்கிறேன். பேசல. என்னுடைய வேண்டுகோள் என்பது வாய்ப்பு இருக்கு, அதை ஒரு ஆடியோ புத்தகமாக இன்னும் பாடல் வடிவில் நினைத்தால் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தால் இது மக்கள் மயமாக முடியும். தனியா வெளியீட்டு நிகழ்ச்சியில் அப்படி நடத்தணும்னு அவசியம். இதை மக்கள் மயமா நாமே கொண்டு போகலாம். நன்றி.